அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. திதியோகரண வகுப்பு மற்றும் உயர்நிலை வகுப்பு பற்றிய அறிவிப்பு இது. ரொம்ப நாளாக எல்லாரும் என்ன கமெண்ட்ஸில் கேட்குற கேள்வி, எப்போ சாமி அடுத்த கிளாஸ் போட போகிறீங்க அப்படின்னு நேரமே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இதில் நாள் ஒதுக்கி இப்போ நம்ம அடுத்த வகுப்பு போட போகிறோம். இந்த வகுப்பு 2 முறையில் நடைபெற இருக்கிறது. 8 ஊரில் நேரடி வகுப்பாக நடக்கும். 4 அறிமுக வகுப்பு, 4 உயர்நிலை வகுப்பு. 8 ஊர்களில் நேரடியாக நடக்கும். நேரடியாக கலந்துக்கிறவங்க கலந்துக்கலாம். நான் இந்த 8 கிளாஸையுமே கலந்துக்கிறேன், ஆன்லைன்லேயே கலந்துக்கிறேன் அப்படின்னாலும் ஆன்லைனில் நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கலந்துக்கிறவங்களுக்கு மட்டும் 9 வகுப்பு வரும். காரணம் என்னென்னா, இந்த ஒரு வகுப்பு கேள்வி பதில் இதுக்கெல்லாம் தனியாக இருக்கும். 8 வகுப்பாக இதை நம்ம கொண்டு வந்துடுவோம். ஸோ இப்போ முதல்ல அறிமுக வகுப்பு எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா 24/5/2026 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் ஆரம்பிக்குது. காலையில் 9 மணிக்கு வகுப்பு ஆரம்பிச்சிடும். காரணம் 9:55 வரைக்கும் அஷ்டமி இருக்கிறதுனால 9 மணிக்கு நம்ம அஷ்டமியில் இதை ஆரம்பிச்சிடறோம். மதியானம் 1 மணி வரைக்கும், 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் உணவு. வர்றவங்களுக்கு உணவு ஏற்பாடு சிறப்பாக பண்ணிடுறோம். உணவு தண்ணீர் பாட்டில் சிறப்பாக பண்ணிடுறோம். மதியானம் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வகுப்பு இருக்கும். இதில் என்னென்னா 5 மணிக்கு வகுப்பு முடிஞ்சோடனே என்னை விட்டுறணும். காரணம் என்னென்னா, அடுத்த நாள் திருப்பூருக்கு நான் அப்பாயின்மெண்ட் பார்க்கணும். 25ஆம் தேதி நான் திருப்பூர் அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. அதனால் 5 மணிக்கு விட்டிங்கன்னா தான் ஃப்ளைட்டை பிடிச்சி இங்கே கோயம்புத்தூர் வர முடியும். அதனால் முதல் வகுப்பு அறிமுக வகுப்பில் நம்ம என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம்னா, தித்திக்கும் வாழ்வழிக்கும் திதிகள் அப்படிங்கிற விஷயத்தை தலைப்பில் பேச போகிறோம். ஸோ திதி பற்றி விஷயங்கள் ஃபஸ்ட்டு திதி, நாமயோகம், கரணம், நாள், நட்சத்திரம், முடக்கு, வைநாசிகம், இது எல்லாமே அறிமுக வகுப்பில் வந்துடும். இந்த வகுப்பு ஆன்லைன்லேயும் நடக்கும், நேரடியாகவும் நடக்கும். 2வது வகுப்பு 31/5 அன்னைக்கு, பௌர்ணமி அன்னைக்கு, மே 31/5 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சேலத்தில் இந்த வகுப்பு நடைபெறும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு இந்த வகுப்பு ஆரம்பிச்சு மதியானம் 1 மணி, திரும்ப 2 மணிக்கு ஆரம்பிச்சு 5 மணிக்கு நல்வாழ்க்கை அருளும் நாமயோகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் இங்கே நாமயோகத்தை பற்றி இதில் கிளாஸ் எடுக்க போகிறோம். 3வது வகுப்பு 7ஆம் தேதி அடுத்த வகுப்பு நடைபெறும். 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சதயம் நட்சத்திரத்தில் கோவையில் கரையேற்றும் கரணநாதன் அப்படிங்கிற வகுப்பு. இதில் திருமண பொருத்தத்தோட சேர்த்து இன்னும் சில சூட்சுமங்களோட இந்த வகுப்பு நடைபெறும். அதுக்கப்புறம் 7ஆம் தேதிக்கு அப்புறமேலு இடையில பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி அமாவாசை வர்றதுனால அடுத்த வகுப்பு 21/6/2026 அன்னைக்கு திருச்சியில் முடக்கு, வைநாசிகம் ரெண்டுமே வகுப்பு எடுக்கப்படும். ஸோ இந்த 4 வகுப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்படை வகுப்பாக இருக்கும். இதில் ஏற்கனவே அடிப்படை படித்தவர்களும் இதில் கலந்து கொள்ளலாம். நான் ஏற்கனவே அடிப்படை படிச்சிருக்கேன் சாமி, இன்னொரு முறை நான் படிக்கட்டுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் ஓகே தான், டன், நோ ப்ராப்ளம். புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்துக்கலாம். புதுசாக நான் எனக்கு ஜோடமே தெரியாது சாமி அப்படின்னா அடிப்படை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 27 நட்சத்திரம், 12 ராசி மண்டலம், 27 நட்சத்திரங்களுடைய அதிபதி யாரு அப்படிங்கிறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ ஏற்கனவே அடிப்படை வகுப்பு படித்து காத்திருப்போர், நம்ம ஏற்கனவே ராஜன் சார் அடிப்படை வகுப்பு எடுத்தாரு, அவங்கெல்லாம் திதியோகம் கரணம் படிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதில் திதியோக கரணத்தில் உங்களுக்கு பேசிக்கு, அதுக்கு உண்டான கோவில்கள் இதெல்லாமே கொடுக்கப்பட்டுரும். கோவில் மட்டும் உங்களுக்கு கடைசியாக கொடுக்கப்படும். இதில் உயர்நிலை வகுப்பு 28/6/2026 அன்னைக்கு பாண்டிச்சேரியில் நடக்குது. உபகிரகங்கள் வகுப்பு இதில் நடைபெறும். உபகிரகத்தை பற்றி இதில் ஃபுல்லாகவே உபகிரகங்கள் கணிக்கும் முறை, உபகிரகத்துக்கு உண்டான கோவில்கள், உபகிரகத்துக்கு உண்டான தன்மைகள், எந்த கிரகத்துக்கு எந்த கிரகம் உபகிரகம், அது என்ன டிகிரியில் பயணிக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வகுப்பில் போயிடுறோம். இதுதான் 28/6 தான் உயர்நிலை ஆரம்பிக்குது. 5/7/2026 அன்னைக்கு திருவண்ணாமலையில் நம்ம அடுத்த வகுப்பு இதில் 5ஆம் தேதி ஜூலை மாதம் அருமையான சுபமுகூர்த்த நாள், ஆணி 21ஆம் நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கும் சதயம் பிளஸ் பூரட்டாய நட்சத்திரம், பஞ்சமி பிளஸ் சஷ்டி திதியில நம்ம திருவண்ணாமலையில் கிரகங்களின் செயல்பாடுகள், பாகவ காரகத்துவங்கள், கிரகம் செய்யும் வேலைகள் இதெல்லாம் பார்க்க போறோம். ஒரு கிரகம் எங்க இருந்தா என்ன வேலை செய்யும், ஒரு பாகவத்தோடைய வேலை என்ன, அந்த பாகவம் என்னவெல்லாம் செய்கிறது, எந்த பாகம் கெட்டு போனா வாழ்க்கையில என்ன கிடைக்காது, அப்ப என்ன கிடைக்கிறதுக்கு எந்த பாகவத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணோம், கிரக காரகத்துவம் என்ன, ஒரு கிரகம் என்னவெல்லாம் செய்யும், எதுக்கெல்லாம் ஒரு கிரகம் காரகம். சும்மா நம்ம குரு அப்படின்னா குழந்தை அப்படின்னு போயிடுறோம் இல்லையா. இதுல கம்ப்ளீட்டடா குருனா என்ன, சனினா என்ன, சந்திரனா என்ன, சூரியனா என்ன, ஒரு கிரகம் எதோடு எப்படி தொடர்புடையது அப்படிங்கறதெல்லாம் இந்த வகுப்புல திருவண்ணாமலையில பார்க்க இருக்கிறோம். 12/7/2026 அன்னைக்கு மதுரையில மீனாட்சி அம்மனை வணங்கிட்டு நல்லபடியா அடுத்த வகுப்புக்கு போறோம். இது பாத்தீங்கன்னா பாவகங்கள், கிரகம் நிக்கிறது, கிரக சேர்க்கை, கிரகம் சேரும் பொழுது, கிரகங்கள் பார்க்கும் பொழுது என்னவெல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறத இதை நம்ம பார்க்க போறோம். இதுல
19/7/2026 அன்னைக்கு இதில் வந்து திதியோகரண சூட்சுமங்கள் மற்றும் பஞ்சபட்சியோட இணைக்கும் முறை இதில் வந்து பார்க்க போகிறோம். இன்னும் இதில் வந்து உயர்நிலை வகுப்பில் என்னெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ருது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு குழந்தை எப்படி உருவாகிறது, ஒரு குழந்தை புத்திசாலியாக பிறப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், ஒரு குழந்தை பிறந்த மாதம் முதல் 10 மாதம் வரைக்கும் நீங்கள் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கறதுக்கு யாராவது வராங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன ரெஃபர் பண்ணணும், பிறக்கும் குழந்தை ஆணா பெண்ணா என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது, உபாசனை தெய்வங்களை எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் இதில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒவ்வொன்றும் இதுக்கு மேலே கிளாஸே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இதை வந்து நம்ம கொண்டு வந்துடுவோம். எல்லா சூட்சமங்களும் இதுக்குள்ள வந்து அடங்கிடும். இதில் திதியோகரண வகுப்பில் திசை இயக்கும் கிரகங்கள், யாம சந்திரன், யாம சுக்கிரன், பஞ்சபூத தத்துவங்கள், கர்ம நட்சத்திரங்கள் பேசிக் கிளாஸ்லயே வந்துடும். பெண் ருது தொடர்பாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், ஒரு பெண் எப்போ வந்து ருதுவாகிறது, எந்த நட்சத்திரத்தில் ருதுவானா என்ன பலன்கள், ஒரு பெண் ருதுவாகும் பொழுது அணிந்திருக்கும் ஆடைகள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பெண்ணின் வாழ்க்கைக்கும் ருதுவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற விஷயம், ஒரு பெண் கருவுற்றது முதல் குழந்தை பிறக்கும் வரை கிரகங்களின் செயல்பாடுகள், வேலைகள், அதில் நம்ம சிறப்பாக செயல்படுத்த வேண்டிய கிரகங்கள், அதோடு நாம் இணைத்து பார்க்க வேண்டிய ஜாதகங்கள், அறிவாளியான குழந்தை பிறக்க எளிதாக என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற சூட்சுமங்கள், பித்ரு தோஷத்தை பற்றி இதில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பேசிக் கிளாஸ்ல இருந்து கம்ப்ளீட்டட் உயர்நிலை வகுப்பு வரைக்கும் இது எல்லாமே வகுப்பாக எடுக்கப்படும். இதில் வந்து நேரடி வகுப்பில் கலந்து கொள்றவங்க நீங்கள் வந்து ஒரு வகுப்பில் நீங்கள் வந்து மொத்தமாக பணம் கட்டிட்டீங்கன்னா ஏதோ ஒரு ஊரில் நீங்கள் வந்து நேரடி வகுப்பில் கலந்துக்கலாம். இல்லைங்க நான் எல்லா ஊர்லேயுமே நேரடி வகுப்பில் கலந்துக்கிறேன் அப்படின்னாலும் எனக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் தாராளமாக நேரடி வகுப்புலேயே வந்து கலந்துக்கலாம். இல்லைங்க நான் வந்து நான் சென்னைக்காரன், நான் வந்து பணம் கட்டிடுறேன், இப்போ கிளாஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் 4 கிளாஸ்க்கு 5000 rupees, செகண்ட் 4 கிளாஸ்க்கு 5000 rupees. அதாவது எப்படின்னா பேசிக் கிளாஸுக்கு 5000 ரூபாய், உயர்நிலை வகுப்புக்கு 5000 ரூபாய். நான் உங்களுக்கு கொடுக்க போற விஷயங்கள் எல்லாமே 5 கோடி ரூபாய்க்கு சமமானது. இப்போ வந்து இந்த வருஷம் போனா திரும்ப 2027 தான் மீண்டும் கிளாஸ் எடுப்பேன். ஏற்கனவே நம்ம 2024லயோ என்னமோ தான் கிளாஸ் எடுத்தோம். 2025 கிளாஸ் எடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அடுத்து 2027 தான் அடுத்த கிளாஸ் போடுவோம். வாய்ப்பு இருக்கிறவங்க இதில் வந்து கலந்துக்குங்க. எல்லோரும் நேரில் தான் கலந்து கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. இதில் வந்து நான் கிளாஸில் கலந்துக்கல சாமி, உங்களை பார்த்துட்டு மட்டும் போயிடுறேன் அப்படின்னா காலையில் 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ள வாங்க, வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நேரில் சந்திச்சுட்டு போயிடலாம். இல்லை நான் வந்து இந்த ஒரு கிளாஸ் மட்டும் நான் ஃபுல் டே இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு மற்ற கிளாஸ் லிங்க்லாம் வேண்டியதில்லை அப்படின்னா அதுக்கு வந்து 1250 ரூபாய் அதற்கான கட்டணம் உணவோட சேர்த்து முழு நாள் வகுப்பு உங்களுக்கு அங்கே கொடுக்கப்படும். வரும்போது ஒரு நோட்டு பேனா கட்டாயம் எடுத்துகிட்டு வந்துடணும். எல்லாம் நான் சொல்ல எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் ஜாதகம் பார்க்குறவங்களுக்கும் இந்த முறை வந்து நம்ம பெருசாக எதுவும் பிடிஎஃப்லாம் எதுவும் அனுப்ப மாட்டோம். இடையில வந்து பிடிஎஃப் கோயில் மட்டும்தான் பிடிஎஃப்ல அனுப்புவோம். கோயில் மட்டும் நீங்கள் வந்து பிடிஎஃப்ல எடுத்துக்கலாம். மற்ற கணித முறைகள் எல்லாம் கையில் தான் எழுதணும். ஏன்னா ஏற்கனவே இதில் படித்ததில் எனக்கு திருப்தி இல்லை. பல பேர் வந்து அப்படியே பிடிஎஃப் வாங்கி வச்சுட்டு அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸே பண்ணல பழைய நபர்களில். அதுக்கெல்லாம் நான் தயாராக இல்லை. வெறும் காசுக்காக நான் கிளாஸ் நடத்துகிற ஆள் கிடையாது. அதனால் கட்டாயம் ஒரு நோட் இருக்கணும், பேனா இருக்கணும். நான் சொல்ல நீங்கள் எழுதிக்கணும். இதில் ஆன்லைன் கிளாஸ் எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணுறவங்களுக்கு ஒரு நாள் வந்து ஃப்ரீ வகுப்பு நடக்கும். 19/7/2026 அன்னைக்கு வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு திருச்செந்தூரில் முருகப்பெருமானை வணங்கிட்டு நம்ம வந்து கிளாஸை வந்து நிறைவு பண்ணுறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்றதுக்கு எந்த கோயிலும் நான் சிறப்பு ஏற்பாடு எதுவும் செய்ய மாட்டேன். ஏன்னா அத்தனை பேர்லாம் கூட்டிகிட்டு போய் என்னால் சாமி கும்பிட வைக்க முடியாது. அதுக்கு நம்ம இப்போ ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா போய் சாமி கும்பிட்டுக்கலாம். இல்லை கிளாஸ் முடிச்சுட்டு கூட போய் சாமி கும்பிட்டுக்கலாம். இல்லை முதல் நாள் வந்து தங்குறவங்க அந்த ஊரில் வந்து தங்கி கூட சாமி கும்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வடபழனியில் முருகனை சாமி கும்பிட்றோம். சேலத்தில் சொர்ணபுரீஸ்வரர் சொர்ணாம்பிகை அவங்கள சாமி கும்பிட்றோம். கோயம்புத்தூரில் பேரூர் பட்டீஸ்வரரை சாமி கும்பிட்றோம். திருச்சியில் அகிலாண்டேஸ்வரி அம்மனை சாமி கும்பிட்டுறோம். பாண்டிச்சேரியில் மணக்குள விநாயகரை சாமி கும்பிட்றோம். திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரை சாமி கும்பிட்டுறோம். மதுரையில் மீனாட்சி அம்மன் சொக்கநாதரை சாமி கும்பிட்றோம். திருச்செந்தூரில் முருகனை சாமி கும்பிட்றோம். அதனால தான் இந்தந்த ஊரில் வகுப்பை போட்டிருக்கிறோம். இந்த வகுப்பில் உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக திதியோக கரண அடிப்படையில் ஒரு ஜோதிடர் ஆவதற்கு நீங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டடாக அதில் கொடுத்துருவோம். ஒரு வீட்டில் நீங்கள் 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா அந்த 4 பேருக்கு இந்த கிளாஸில் நீங்கள் கலந்துக்கிட்டாலே நீங்கள் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களா உங்கள் பலன்களை எடுத்து நீங்களா கோயிலுக்கு போயிட்டு வந்து ரெடி ஆகிடலாம். இதில் வந்து தூமக்கேதுக்கு கோயில் கொடுக்கப்படும், மாந்திக்கு கோயில் கொடுக்கப்படும், மாந்தி நின்ற நட்சத்திரத்துக்கு கோயில் கொடுக்கப்படும். இதில் அடுத்தடுத்து இதில் நம்ம நிறைய சூட்சமங்களை இதில் உள்ள உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஏன்னா எனக்கு இப்போ வீடியோவில் தோன்ற விஷயங்களை உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனால் கம்ப்ளீட்டட் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். இதுக்கப்புறமேல ஒரு உயர்நிலை இருக்கு வாங்க, அடுத்த நிலை இருக்கு வாங்க, நான் இதை சொல்ல போறேன் வாங்க, அதை சொல்ல போறேன் வாங்க அப்படின்லாம்
அதெல்லாம் இருக்கவே இருக்காது. அதுக்கு எனக்கு நேரமும் இல்லை. ஏன்னா எனக்கு ஜோதிடம் பார்க்குறக்கே நேரம் பத்தல. ஸோ நம்ம அன்பர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வகுப்பை வந்து நம்ம போடுறோம். இதை வந்து தேவைப்படுறவங்க இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. இந்த வகுப்பில் கலந்துக்கிறதுக்கு பிரவீனை கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து உயர்நிலை வகுப்பில் கலந்துக்கிறீங்க அப்படின்னா 25/6/2026 பணம் கட்டிடணும். 3 நாளைக்கு முன்னாடி பணம் கட்டினாதான் செக் பண்ணி கூகுளில் உங்களுக்கு இதிலெல்லாம் போட முடியும். அதே போல் பேசிக் வகுப்பில் கலந்துக்கிறீங்க அப்படின்னா 21/5/2026 அன்னைக்கு பணம் கட்டிடணும். முதல் வகுப்பு 24/5/2026 அன்னைக்கு தொடங்கும். ஸோ அதை பணம் கட்டி நீங்கள் வந்து எந்த கிளாஸுமே என்னால் நேரில் கலந்துக்க முடியாது, எல்லாம் நான் ஆன்லைன்லேயே கலந்துக்கிறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு ஜூமில் ஆன்லைனில் வந்துடும். உங்களுக்கு நேரடி ப்ளஸ் ஆன்லைனில் பதில் சொல்ல முடியாதுங்கிறதுனால தான் திருப்பூர்லேருந்து ஒரு ஜூம் மீட்டிங் மட்டும். அது வந்து முழுக்க கேள்வி பதில் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கான கேள்வி என்ன, அதற்குண்டான பதில் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். இதில் ஜூம் மீட்டிங்கில் கலந்துக்கிறவங்களுக்கு இதை வந்து ரெக்கார்டிங் கிளாஸ் அனுப்பப்படும். நேரில் ஃபுல் பேமெண்ட் கட்டி எல்லா ஊருக்கும் வர்றவங்களுக்கும் ரெக்கார்டிங் கிளாஸ் வந்து இதை வந்து அனுப்பப்படும். ரெக்கார்டிங் கிளாஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் பிரவீன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. 9363724616 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா போதும். ஆஃபீஸ் நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு 7339293007 அப்படிங்கிற நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இதில் உங்களுக்கு ஏதாவது கிளாஸில் ஏதாவது ஸ்ட்ரகிள் இருந்தாலோ யாரெல்லாம் உள்ள வர்றீங்களோ பணம் கட்டுறவங்களுக்கெல்லாம் இதில் வந்து ஒரு குரூப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். அந்த குரூப்பில் இந்த நான் நல்லது போடுறேன் கெட்டது போடுறேன்னு எந்த மெசேஜும் போடக்கூடாது. கிளாஸ் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும்தான் இதில் இருக்கணும். வேற நான் கோயிலை பற்றி போடுறேன் குளத்தை பற்றி போடுறேன்னு இதில் எதுவுமே இதில் இருக்கக்கூடாது. இந்த குரூப்பில் இந்த ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிப்போம் கிளாஸுக்குன்னு சொல்லிட்டு. அந்த கிளாஸில் பணம் கட்டினவங்களுக்கு மட்டும்தான் குரூப் ஆரம்பிப்போம். நீங்கள் பணம் கட்ட முதல்ல வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபோன் பண்ணுற எல்லாத்துக்கும் ஒரு குரூப் ஆரம்பிச்சு அதன் பிறகு பணம் கட்டினவங்களாம் தூக்கி அந்த குரூப்பில் போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட வேலை கிடக்குது. அதனால் பணம் கட்டினவங்களுக்கு மட்டும் ஒரு குரூப் ஆரம்பிக்கப்படும். அந்த கிளாஸ் முடிஞ்சவொடனே அந்த குரூப்பை டெலீட் பண்ணிடுவோம். அதோட சரி, அந்த குரூப் அதுக்கப்புறம் இருக்காது. ஏன்னா குரூப்பில் ஒருத்தர் நம்பர் எடுத்து இன்னொருத்தர்கிட்ட பணம் கேட்கறது, அதை பண்ணுறது இதை பண்ணுறதுன்னு போட்டு என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க. இந்த குரூப்பே வேணாம் கலைச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்குலாம் மன உளைச்சல்லாம் கொடுக்குறீங்க. அதனால் இதில் வந்து உங்களுக்கு கிளாஸில் லிங்க் வரல, இல்லை கிளாஸில் உங்களுக்கு ஒரு கிளாஸ் முடிஞ்சதுன்னா, இப்போ ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் முடிஞ்சதுன்னா ரெக்கார்டிங் கிளாஸ் அடுத்தது புதன்கிழமைக்கு தான் வரும். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமே வேணும் திங்கக்கிழமை சாயந்தரமே வேணும் அப்படிலாம் கிடைக்காது. ஒரு கிளாஸ் முடிஞ்சதுன்னா ரெக்கார்டிங் கிளாஸ் உங்களுக்கு புதன்கிழமை தான் கிடைக்கும். புதன்கிழமை கிடைக்கலன்னா குரூப்பில் சொல்லலாம், அதுக்குண்டான விஷயத்த பண்ணிடலாம். சப்போஸ் உங்கள் நம்பர் வந்து பணம் கட்டி குரூப்பில் ஆட் பண்ணலன்னா நீங்கள் 733 நம்பருக்கு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா அடுத்த 10 நிமிஷத்தில் உங்களை வந்து குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். ஸோ இதை நல்லபடியாக அந்த கிளாஸை வந்து நம்ம கொண்டு போகிறோம். இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் தவற விட்டுறாதீங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்களும் ஜோதிடராகலாம், நீங்களும் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வரலாம். உங்களுடைய திறமையும் இறைவன் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் சேர்த்து இது செயல்படும். வாங்க அனைவரும் நேரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.